எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உங்களுக்கு கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2315வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடத்த பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் அன்னாச்சி பழ தோட்டம். இந்த அன்னாச்சி பழ தோட்டத்துக்காக ஜெபிக்கணும். இது ஒரு கேரளாவாய் காணப்படுகிறது. கேரளாவில் எல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் அது அருமையாக இருக்கிறது. தேவன் படைத்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ந்து உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கேரளா பிரதேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கேரளாவில் அநேக மக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தேவனை அறியும்படியாக, ஆண்டவருக்கு பயப்படும்படியாக, இங்கே வந்து செல்கிற எல்லா மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த மாதத்தினுடைய முடிவில் வந்து நிற்கிறோம். 7 மாதங்கள் கிருபையாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த வருடம் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல இருந்தது. இன்றைக்கு கடைசி நாள்ல வந்து நிற்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறாராம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். இது நல்ல தகப்பனுடைய சுபாவம். ஆகவேதான் அந்த கெட்ட குமாரன் கூட சொத்தை பிரிச்சு கேட்டாலும் கூட தகப்பன் கொடுத்துட்டார். அது நல்ல தகப்பன். பிற்பாடு அந்த மகன் வரும்போது இவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்முடைய தகப்பன் யாருன்னா இரக்கமுள்ள தகப்பன். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவாராம். தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு ரொம்ப அவசியம். தேவனுக்கு பயப்படுவது என்ன என்று கேட்டால், தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நிச்சயமாய் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களையும் கனம் பண்ணுவாராம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய 7 மாதங்கள்ல நான் நினைச்ச காரியம் நடக்கவே இல்லை, என் வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாவே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பிறக்க போகிற மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். நம்முடைய தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவரால் சந்திக்க முடியும். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நடத்துவார். அவர்களை நம்பி பல பொறுப்புகளை கொடுப்பார், ஊழியங்களை கொடுப்பார், திட்டங்களை கொடுப்பார். இந்த தேசத்திலே அவர் வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி எல்லா தேவைகளை சந்திப்பாரோ அதை விட மேலானவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு அவருக்கு பயந்து நடப்போம், அவருக்கு பிரியமானவர்களை செய்வோம். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய தொழிலும் சரி. ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்க படிப்பிலும் சரி. ஒருவேளை எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன செய்ய தெரியல, ஞாபக சக்தி இல்லை, அப்படி கூட நீங்க சொல்லலாம். சில இடத்துல பெற்றோர் கூட என் பிள்ளைக்கு போதுமான ஞானம் இல்லையே அப்படி சொல்லி கவலைப்படுறா. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறார். அவருக்கு பயந்து நடக்கும்போது அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இறங்குவார். இறங்குகிறது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி உமக்கு பயந்து நடக்க ஒரு தகப்பனை போல நல்ல தேவனாய் இருந்து இதுவரை எங்களை ஆட்சி தேர்ச்சி நடத்தி கொண்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிறவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில பெரிய மகத்துவமான காரியங்களை செய்வீராக. இதுவரை நடத்தி ஆட்சி தேர்ச்சி நடத்தி கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே
சூழ்நிலையிலும்